இன்று ராமானுஜர் உற்சவம் வந்து 6வது நாள். மிக முக்கியமான ஒரு நாள். வெள்ளை சாத்துப்படி உற்சவம்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்னா, வைணவத்தில் வந்து வைணவத்தின் கண்ணாக வைணவத்தின் தூணாக விளங்கிய சுவாமி கூரத்தாழ்வான் கூரேசன் என்ன பண்ணுறாருனா, ராமானுஜர் அவர்களின் காஷாயத்தை தாம் உடுத்தி கொண்டு கிரகஸ்தாசிரமம் போல அந்த வெள்ளை சாதாரண ஆடையை வந்து ராமானுஜருக்கு அணிவிக்கின்றார், அதாவது கொடுக்கின்றார். என்ன விஷயம் அப்படின்னா, நாலூரான் என்பவர் வந்து காட்டி கொடுத்ததுனால சோழன் வந்து கண்ணை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் கண்ணை வந்து வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஊர் எல்லையை விட்டு அவர் தப்பிச்சிடக்கூடாதுன்னு. அப்போ வந்து சுவாமியின் காஷாய உடை இருந்தால் வந்து அது தெரியும் என்பதால் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் அவருடைய பிரதம சிஷ்யரான கூரத்தாழ்வான் தாம் காஷாயத்தை உடுத்திக்கொண்டு தன்னுடைய கண் எடுக்கப்படும் என்பதை தெரிந்து கொண்டே வைணவத்திற்காக தம் 2 கண்களை கொடுத்தார். பின்பு சுவாமி வரதரின் அருளாக அதனை திரும்ப பெற்றார் என்பது வரலாறு. அந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து காட்டுவதற்காக இந்த 6ஆம் நாள் ராமானுஜர் அவதரித்த சித்திரை திருவாதிரையில் வந்து இந்த வெள்ளை சாத்துப்படி உற்சவம் என்பதால் எம்பெருமானார் இதில் வந்து வெள்ளை உடுத்தி கொண்டு அந்த க்ஷத்ரியனுக்குரிய அந்த கத்தி குதிரை மேலே இருப்பது போல அமைந்திருக்கிறது. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான நாள். அண்டு மறக்கவே முடியாது, இவ்வளோ ஒரு அழகான வரலாற்று செய்தி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உடையவர் வந்து அந்த வெள்ளை ஆடை தரித்து ரொம்ப அதிசயம். அது ஏன்னா காஷாயம்தான், எதிராஜர் தானே அவர். அதை மாறி அந்த ஒரு பர்டிகுலர் டே வந்து இப்படி கிளம்பி மாண்டியா டிஸ்ட்ரிக்ட் மேல்கோட்டை அடைந்து 12 வருஷம் அங்கே இருந்தார் என்பது வரலாறு. ஸோ அந்த 3 திருமேனியில் மேல்கோட்டையில் இருக்கிற திருமேனி உருவானதான காரணமும் இதுதான், இந்த வெள்ளை சாத்துப்படி உற்சவம். நன்றி, வணக்கம்.